இல்லை ஆக்கு கட்ட கூவை நான் தானே உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். ஏன்னா இன்னைக்கு நாம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோன்னா முன்னாடி ஒரு பாட்டை படிச்சுட்டு பேசிடுவோம். ஏன் எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா, ஏன் எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பான்னா எதுக்கு இந்த பாட்டை படம் தான் இதிலே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நாம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம சிக்கா, சூர்யா, சுமி இந்த 3 பேரை பற்றி வீடியோ பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிறாலும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நண்பர்களே, ஒரு நண்பர் வந்து எனக்கு கமெண்ட் போடுறாரு, எல்லை வீடு சிக்கா, சூர்யா, சுமி இந்த 3 பேரும் உங்களுக்கு வந்து நண்பர்களா, ஃப்ரெண்ட்ஸா, சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அது போக இந்த 3 பேருக்குள்ளே ஏன் இப்படி சண்டை வருது, இன்னும் சுமி மாமியை விட்டு சிக்கா மாமா பிரிஞ்சுட்டாராம அப்படி சொல்லிட்டு இருக்காங்களே, அது உண்மையானு கேட்காரு. ஐயா உங்களுக்கு தான் இந்த பதிவு. நண்பர்களே, இப்போ வந்து சிக்கா, சூர்யா, சுமி கடந்த 6 வருடங்களாக வந்து ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி ஒரு, அது உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு ஒரு பட்ட பேர்லாம் இருக்கான். நம்ம கட்டப்பை கருப்பிங்காங்க, கவுட்டாங்காங்க, அப்புறம் என்னெல்லாமோ சொல்லுதாங்க. அந்த பேரெலாம் சொல்ல முடியாது நம்ம வந்து, ஏன்னா அது வந்து உங்கள் புருஷன் மாட்டிக்குள்ள சண்டை. இப்போ இந்த சுமி மாமியை வந்து சிக்கா மாமா விட்டுட்டு சூர்யா கூடயே இருக்கிறதாவும், சூர்யா என்ன சொல்லுது, நீ என் கூட இரு சிக்காப்பாய், நீ அவ கூட போவாதுன்னு சொல்கிறதும். இப்போ மாற்றி மாற்றி சக்காலுக்கு சண்டை மாதிரி சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா என்ன சொல்லுது, சுமியம்மா முறப்பிரகாரம் தாலி கட்டினது எனக்கு தான், அதனால் என் புருஷன் என் கூட தான் வாழணும்னு இந்த அம்மா சுமி அம்மா சொல்லுது. இந்த பக்கம் கட்டப்பை கருப்பி என்ன சொல்லுது, நாங்கள் 5-6 வருஷமாக லிவிங் டுகெதரில் வாழுதோம், நாங்கள் வந்து சட்டப்படி சந்திக்க வேண்டியதாயிரும், அதனால் நாங்கள் வந்து இவரை என் பக்கம் இழுத்துக்கிடுவேன்னு இந்த அம்மா சொல்லுது, சூர்யா அம்மா. நான் என்ன சொல்லுதேன், மாமா ஐயோ சிக்கா மாமா ஒரு ரூபா காயின் எடுங்கயா. நம்ம எப்படி நம்ம சிவாஜி படத்தில் நம்ம ரஜினி சார் வந்து 1 ரூபாய் தூக்கி போட்டு சிங்கம் வளர்ந்தா சிங்கப்பாதை, பூ விழுந்தா பூ பாதங்க மாதிரி நீர் அந்த பாதைக்கெல்லாம் போக வேண்டாம், ஒன்று செய்யும், இப்படி 1 ரூபாய் எடுத்து போட்டுட்டு தலை விழுந்துச்சுன்னா சுமி மம்மி வச்சுக்கிறோம், பூ விழுந்தா நம்ம சுப்பு லட்சுமி என்கின்ற சூர்யா ரவுடி சூர்யாவை வச்சுக்கிறோம். ஐ மீன் குடும்பம் நடத்தணும்னு சொன்னேன். ஏதாவது ஒன்று தான் நமக்கு கழிச்சது சரியாக வரும். 2 பேரும் செட் ஆகாதியா, அப்படி இல்லைன்னா 2க்கு நடுவில் நிற்கணும்னு வச்சுக்கோங்க காயின். 2 பேரும் இதை சேர்ந்து வச்சு குடும்பத்தை நடத்தி வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க. அதை விட்டுட்டு இங்கே இந்த அம்மா சாமம் ஓடுறதும், இங்கே அந்த அம்மா சாமம் ஓடுறதும், இவ கருப்பிங்கிறதும், இவ கிளவிங்கிறதும், எப்பா 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 3 பேருமே கிழட்டு போய்விலே வயசு பூரா மாத்திரை டப்பா தான். வீட்டில் பூரா மளிகை ஜாமான் எங்கன்னு அடைச்சி வச்சு அதேமாதிரி மாத்திரை டப்பா அடைச்சி வச்சுருக்காங்க. அதனால் வந்து ஏதாவது ஒன்று தான், ஒன்று வந்து முறப்பறாக தலைக்கிட்ட சுமி மம்மி கூட வாழுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. எல்லோரும் என்கிட்ட வந்து உயிரை எடுக்காவோ, என்கிட்ட வந்து கமாண்டு போடாதீங்களா. நானாலும் அவங்க வீட்டில் விளக்கு பிடிச்சி பார்த்துக்கிட்டு 2 பேர் போய் சண்டை போடுறாங்களா போட மாட்டாங்களா ஏன்ட்ட கேட்காதீங்க. அதனால் 1 பெற்றால் வாழ்வு, 2 பெற்றால் தாழ்வு தான், சரியா? அதனால் 2ஓட சந்தோஷமாக வாழ்வுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல என்பது வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம நெல்லை வெளி சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லாம் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.